இந்த வீடியோவில் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கிராஃப் மெத்தட். அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் மூலிமா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கால்குலஸ் மெத்தட், கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம ஒன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. அடுத்து 3வது மெத்தட் வந்து நம்ம f(x) = f(y) அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு தென் x = y அப்படின்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஒன் ஃபங்க்ஷன். அதை நம்ம டீட்டெயிலாக ப்ராப்ளம்ஸ் மூலிமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃப் மெத்தட் பார்க்கலாம். கிராஃப் மெத்தடில் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். கிராஃபில் வரைஞ்சிருக்க கர்வ் மேலே நாம் ஒரு ஹரிசாண்டல் லைனை வரையணும். ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். அந்த கிராஃப் ஆஃப் தி ஃபங்க்ஷனில் நம்ம வரையக்கூடிய ஹரிசாண்டல் லைன் அந்த கர்வோட ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் கட் ஆனிச்சுன்னா அது ஒன் ஃபங்க்ஷன். 2 ஆர் மோர் தென் 2 இடத்துல கட் ஆனிச்சுன்னா அது ஒன் ஃபங்க்ஷன் இல்லை. இஃப் இட் cuts the graph at one point, it is one function. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். f(x) = x, அதாவது y = x. நாம் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம். இப்போ f(x) = xங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம இன்புட்ஸ் கொடுக்கும்போது அவுட்புட்ஸும் இன்புட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் அந்த ஃபங்க்ஷன். f(x) f(0) = 0, f(1) = 1, f(2) = 2. ஸோ டொமைன் ரேஞ்ச் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு கிராஃப் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஒரு லைன் வந்துருக்குது. இப்போ நம்ம ஹரிசாண்டல் லைன் வரையலாம். ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரும். பேரலாக வரும்போது அப்ராக்சிமேட்டாக நம்ம வரைகிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் பியில் மட்டும் கட்டாக இருக்குது. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். f(x) = x³. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம். xy பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எக்ஸுக்கு இன்புட்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது அவுட்புட்ஸ் வேல்யூ x³. இப்போ 0 இன்புட் வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு 0 தான் கிடைக்கும். 1 இன்புட் வேல்யூ கொடுத்தோம்னா அவுட்புட் வேல்யூ 1 கிடைக்கும். 2 இன்புட் வேல்யூ கொடுக்கும்போது அவுட்புட் வேல்யூ 2³ = 8. ஸோ 2,8. அதே மாதிரி 3 கொடுத்தோம்னா அவுட்புட் வேல்யூ 3³ = 27. ஓகே, அதே மாதிரி நெகட்டிவ் இன்புட் வேல்யூஸ் கொடுக்கும்போது நமக்கு அதே மாதிரி -1, -1, -1, -2, -8, -3, -27 அப்படின்னு ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கும். அதுபடி நம்ம வரைஞ்சோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக தான் வரைகிறோம். இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். இப்போ நம்ம ஹரிசாண்டல் லைன் வரையலாம். இந்த லைனும் ஒரே ஒரு பாயிண்ட் பியில் மட்டும் கட் ஆகுது. ஸோ இட் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி தான். சப்போஸ் இப்படி ஒரு கர்வ் கிடச்சிச்சின்னா இந்த ஃபங்க்ஷன் நாட் ஒன் பிகாஸ்
P, Qன்னு 2 பாயிண்டில் கட் ஆகுது. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் 1 1. அதே மாதிரி இன்னொரு கிராஃப் வரையலாம். பேரபோலா, அப்பர் பேரபோலா. இதுக்கு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சாலும் நமக்கு வந்து பிக்கும் 2 பாயிண்டில் கட் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் 1 1 ஃபங்க்ஷன். இப்போ இது ஒரு பேரபோலா தான். இதுக்கு நம்ம ஹாரிசான்டல் லைன் வரையும் போது பிங்கிற ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் கட் ஆகுது. ஸோ இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். அடுத்து செகண்ட் மெத்தட், கால்குலஸ் மெத்தட். கால்குலஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு y = f(x) அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து ஃபைண்ட் f'(x). கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம கண்டுபிடிக்கிற ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் greater than 0 or less than 0 இருந்தால், அதாவது இன்புட் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு greater than 0 or less than 0 மோனோடானிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்புட் வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது இன்புட் வேல்யூஸ்லாம் கொடுக்கும்போது டிக்ரீஸ் ஆகணும். அதுக்கு பேர் தான் மோனோடானிசிட்டி. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரெண்டும் மாற்றி ஆகக்கூடாது. ஒன்று greater than 0 இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகணும், அல்லது less than 0 இருக்கணும், டிக்ரீஸ் ஆகணும். ஸ்ட்ரிக்ட்லி greater than 0 ஆர் ஸ்ட்ரிக்ட்லி less than 0 அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம 1 1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அட் டைம்ஸ் greater than 0, அட் டைம்ஸ் less than 0. சில இன்புட் வேல்யூஸ் கொடுக்கும்போது நமக்கு greater than 0 ஆகும், சில இன்புட் வேல்யூஸ் கொடுக்கும்போது less than 0 இருந்துச்சுன்னா then the function is not 1 1. அதாவது டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் ஒன்று இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸாக இருக்கணும், பட் நாட் போத். ரெண்டும் மாற்றி இருக்கக்கூடாது. அப்படி மாற்றி இருந்துச்சுன்னா அது 1 1 ஃபங்க்ஷன் இல்லை. ஓகே, ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். f is a function from order pair of -1 to 1 to r. டொமைன் கோடொமைன் கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷனையும் கொடுத்துருக்காங்க. f(x) = x² + 2x. ஃபஸ்ட்டு y = f(x), y = x² + 2x. நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். f'(x) = x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. அதாவது x⁴n = nx⁴n−1. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்துருச்சு. ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் 2x + 2. இதில் வந்து 2 நம்ம காமனாக வெளியே எடுத்து தரலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டொமைன் வேல்யூ நம்ம எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு greater than 0 ஆர் less than 0 ஆன்சர் வந்துச்சுன்னா அது 1 1 ஃபங்க்ஷன். செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட் -1/2 எடுக்கலாம். அது எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1/2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 0 கிடைக்கும். ஓகே, அடுத்து x = 1/2 எலமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும், அதாவது பாசிட்டிவ். இப்போ நமக்கு 0 2 அப்படின்னு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவ். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். நம்ம எக்ஸுக்கு டொமைனில் கொடுத்துருக்க எந்த எலமெண்ட்டை நம்ம பிரதியிட்டாலும் நமக்கு greater than 0 தான் ஆன்சர் கிடைக்குது.
So for all x belongs to -1 to 1 gives a positive answer. So this function is 1 function. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். f such that 1 to infinity to r டொமைன் கோடொமைன் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் f of x equal to e power x cubed minus 3x plus 2. இப்போ f dash of x கண்டுபிடிக்கணும். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா இருக்குது. ஸோ e power x cubed minus 3x plus 2 அப்படியே வந்துட்டு இப்போ மேலே இருக்கிறத மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x cubed டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x squared minus 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3, 2 டிஃப்ரென்ஷியேட் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, 3x squared minus 3 வந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 3x squared minus 3 அதை முன்னாடி வச்சுக்கிட்டு e power x cubed minus 3x plus 2 பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ 3 காமனாக வெளியெடுத்தோம்னா 3 into x squared minus 1 into எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மு. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 அண்டு 3 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது x squared minus 1 நமக்கு கொடுத்துருக்க டொமைன் 1 to infinity 1 எக்ஸ்க்ளூசிவில் இருக்குது. இப்போ ஸோ 2 to இன்ஃபினிட்டிவ்க்குள்ளே எந்த நம்பரை எக்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எக்ஸ் ஸ்கொயர்டில் இருக்கிறனால பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். -1 இப்போ மினிமம் வேல்யூ 2 எடுத்தோம்னா 4, 2 squared equal to 4, -1 equal to 3. So x squared minus 1 is always greater than 0. So இந்த டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனை நம்ம பண்ணியிருக்க டெரிவேட்டிவ் ஃபுல்லாக greater than 0 வருது. for all x belongs to 1 to infinity எந்த எலமெண்ட்டை நம்ம எக்ஸுக்கு பிரதிட்டாலும் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1 ஃபங்க்ஷன். ஏன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். f such that r to r டொமைன் கோடொமைன் கொடுத்துட்டாங்க. f of x equal to 2 power x into x minus 1 இது ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மு. இது f dash of x கண்டுபிடிக்கும்போது நமக்கு 2 into x into x minus 1 வந்துடும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் log 2 into x squared minus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x minus 2 அப்படின்னு வரும். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முங்கிறனால கொடுத்துருக்கிறத அப்படியே போட்டு திருப்பி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது log 2 மேலே இருக்கிற ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x minus 1. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0, log 2 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2x minus 1. 2x minus 1 மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த 2x minus 1 அப்படிங்கிற இந்த எக்ஸ்பென்ஷன் மட்டும் 0 ஆகணும்னா நமக்கு x equal to 1/2 போட்டால் தான் 2x minus 1 வந்து 0 ஆகும். ஸோ நம்ம வந்து நம்பர் லைன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இந்த x equal to 1/2 அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ நம்பர் லைன் மூலமாக -∞ கிரிட்டிக்கல் பாயிண்ட் இன்ஃபினிட்டிவ் கொடுத்துட்டோம். இப்போ இன்டர்வல் 2 இன்டர்வல் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்டர்வல் இருக்கிற ஒரு எலமெண்ட் எடுத்து 2x minus 1 பிரதிடலாம், -1 எடுத்து பிரதிடலாம். -1 எடுத்து பிரதிடும் போது -3 ஆன்சர் கிடைக்குது. ஸோ நெகட்டிவ். அடுத்து இங்கே +1 செகண்ட் இன்டர்வலுக்குள்ள +1 எடுத்து பிரதிடலாம். +1 எடுத்து பிரதிடும் போது 1 கிடைக்குது பாசிட்டிவ்.
ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் நெகட்டிவ், செகண்ட் இன்டர்வல் பாசிட்டிவ். ஸோ 2x - 1 அப்படிங்கிற இந்த எக்ஸ்பென்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்புட் வேல்யூஸ் எக்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் கிடைக்குது, பாசிட்டிவ் வேல்யூஸும் கிடைக்குது. ஸோ அட் டைம்ஸ் greater than 0, sometimes less than 0. So this function is not 1 function. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து சம்டைம்ஸ் greater than 0ஆகவும் சம்டைம்ஸ் less than 0ஆகவும் இருக்குது. ஸோ மோனோட்டோனிசிட்டியை இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன். அடுத்து 4th கொஸ்டின் பார்க்கலாம். f such that r tends to -1/2 to 1/2. டொமைன் கோடொமைன் கொடுத்துட்டாங்க. f of x equal to x divided by 1 plus x squared. இப்போ f dash of x கண்டுபிடிக்கலாம். u by v மெத்தடில் இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1, கீழே இருக்கிற 1 plus x squared அப்படியே வச்சுக்கோம். மைனஸ் எக்ஸை இப்போ வச்சுக்கிட்டு 1 plus x squared டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 1 கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். x squared டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x டிவைடட் பை 1 plus x squared தி ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, அடுத்த ஸ்டெப்பு 1 plus x squared minus 2x squared. நியூமரேட்டரை சுருக்கியிருக்கோம். ஓகே, இப்போ நியூமரேட்டரில் ஒரு x squared மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும் இருக்கும். ஓகே, டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் வந்து ஸ்கொயர்டில் இருக்குது. நமக்கு கொடுத்துருக்க டொமைன் ஆர். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ், பாசிட்டிவ் வேல்யூஸ் எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்டில் இருக்கிறனால பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் வந்து greater than 0. நாம் நியூமரேட்டரை தான் பார்க்கணும். 1 minus x squared 1 minus x squared 0 ஆகணும்னா எக்ஸுக்கு நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம வேல்யூ கொடுத்தோம்னா 1 minus x squaredங்கிற இந்த எக்ஸ்பென்ஷன் 0 ஆயிரும். ஸோ நம்ம நம்பர் லைன் மூலமாக கிடைச்சிருக்க ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் greater than or equal to 0 கண்டுபிடிச்சிடலாம். மைனஸ் இன்ஃபினிட்டிவ் -1 1 3 இன்டர்வலாக பிரிஞ்சிருக்குது. ஃபஸ்ட் இன்டர்வலுக்கு ஒரு எலமெண்ட்டு -2 பிரதிட்டு பார்க்கலாம். -3 வருது. ஸோ நெகட்டிவ். இப்போ அடுத்த இன்டர்வலுக்கு 0 பிரதிட்டு பார்த்தோம்னா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ 1 கிடைக்குது. அடுத்த இன்டர்வல் நமக்கு 2 பிரதிட்டு பார்த்தோம்னா நெகட்டிவ் வேல்யூ -3 கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் நெகட்டிவ், செகண்ட் இன்டர்வல் பாசிட்டிவ், தேர்ட் இன்டர்வல் நெகட்டிவ். நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றி வரனால இது 1 ஃபங்க்ஷன் கிடையாது. greater than 0 ஆர் less than 0 தான் இருக்கணும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டையும் வச்சுருக்குது. ஸோ இட் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன். மோனோட்டோனிசிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அடுத்து லாஸ்ட் டைப் 3 பார்க்கலாம். கன்சிடர் f of x equal to f of y. நம்ம f of x equal to f of yன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு x equal to y தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது 1 ஃபங்க்ஷன். சப்போஸ் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நாட் 1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி f of x நாட் ஈக்குவல் டு f of y நம்ம எடுத்துக்கிட்டோம்னா x நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு வரணும். சப்போஸ் x ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துச்சுன்னா அது 1 ஃபங்க்ஷன் இல்லை. நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ஆன்சர் கிடைக்கணும். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். f such that r tends to r. டொமைன் கோடொமைன் கொடுத்துட்டாங்க. f of x equal to 2x plus 3. நம்ம வந்து f of x equal to f of y நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2x plus 3 equal to 2y plus 3. 3 கேன்சல் ஆயிரும். பிகாஸ் ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு போகும்போது -3 ஆகும். ஸோ கேன்சல் ஆயிரும். 2 வந்து பெருக்கல் இருக்குது. ஈக்குவல்ஸ்க்கு ரைட் சைடு வரும்போது வகுத்தலாகும். ஸோ கேன்சல் பண்ணால் 1. x ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடச்சிருக்கு.
நாம் அசியூம் பண்ணது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய், நமக்கு கிடச்சிருக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். சப்போஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னு வந்துருந்துச்சுன்னா த ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஒன் ஃபங்க்ஷன் வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். டொமைன் ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ நம்ம எடுத்துக்குவோம். அப்படின்னா எக்ஸு நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு பதிலாக ஏ பிரதியிடும் போது ஏ ஸ்கொயர்ட். அதே மாதிரி எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக மைனஸ் ஏ பிரதியிட்டாலும் நமக்கு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான் வரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட், எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு நமக்கு வந்திருக்குது. நம்ம அசியூம் பண்ணது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், ஆனால் நமக்கு வந்திருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். ஸோ அசியூம் பண்ணதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக வந்திருக்கிறனால திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஒன் ஃபங்க்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம அசியூம் பண்ணது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். ஸோ நாட் ஈக்குவல் டுன்னு அசியூம் பண்ணோம், வந்திருக்கிறது நாட் ஈக்குவல் டு. ஸோ இட் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். அடுத்து ஃபோர்த்து பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், ஆரில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் ஏபி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் டூ ப்ளஸ் பி. பி வந்து ஈக்குவல்ஸுக்கு ரைட் சைடு வந்தால் மைனஸ் பி ஆகும். ஸோ கேன்சல் ஆயிரும். ஏஎக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் டூ, ஏ வந்து பெருக்கல்ல இருக்குது, ரைட் சைடு வரும்போது வகுத்தலாகும். ஸோ கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ. நாம் அசியூம் பண்ணது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ, வந்திருக்கிறது எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூ. ஸோ இட் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் வேர் எக்ஸ் இன் பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இ பவர் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் டூ. இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் லாக் எடுக்கலாம். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். லாக் எடுக்கும்போது லாகும் கேன்சல் ஆகிடும். லாக் இ பவர் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு லாக் இ பவர் எக்ஸ் டூ. லாக் இ கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ. நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்னு அசியூம் பண்ணோம். எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்னு வந்துருக்கு. ஸோ இட் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். அடுத்த ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வேர் எக்ஸ் லையிங் இன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஏ நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ நம்ம எடுத்துருக்கோம். ஏ நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ நமக்கு எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஏன்னு வரணும். அது பிரதிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு. அடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் ஏ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஸோ
e power minus a squared. F of a equal to e power minus a squared and f of minus a equal to also e power minus a squared. நாம் a not equal to minus a அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நமக்கு வந்திருக்கிறது f of a equal to f of minus n வந்திருக்கு. ஸோ it is not one function. அடுத்து 7வது கொஸ்டின், f of x equal to sin x. x lying in minus infinity to infinity. இங்கே நாம் வந்து x1 equal to 2 pi x2 equal to minus 2 pi அப்படின்னு போடுறோம். ஸோ x1 not equal to x2 not equal to x2. நமக்கு f of x1 not equal to f of x2ன்னு வரணும். பார்க்கலாம். f of x1 equal to sin 2 pi equal to 0 நமக்கு தெரியும். அடுத்து f of x2 equal to sin minus 2 pi is also 0. sin minus 2 pi equal to 0. so f of x1 equal to f of x2 வந்திருக்கு. x1 not equal to x2 but நமக்கு கிடைச்சிருக்கிறது f of x1 equal to f of x2. so this function is not one function.